Hi friends, this is Hema. Welcome back to our channel utipz. இந்த வீடியோல சாய்ஸ் ஃபில்லிங்ல கோர்சஸ் அண்ட் காலேஜஸ் வந்து எப்படி ஃபில் பண்ணணும் அதோட டெமோ தான் நம்ம இந்த வீடியோல டீடைல்டா டிஸ்கஸ் பண்ண போறோம். Paramedical and nursing online counselingல மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 6 ஸ்டெப்ஸ் இருக்கு. இந்த 6 ஸ்டெப்ஸ்ல ரொம்ப முக்கியமான ஸ்டெப் வந்து சாய்ஸ் ஃபில்லிங். ஆன்லைன் கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்றதுக்கு அபிஷியல் வெப்சைட்ல வந்து நோட்டிபிகேஷன் லிங்க் கொடுப்பாங்க. அந்த லிங்க் நீங்க கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓபன் ஆகும். இந்த பேஜ்ல லாகின் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு நீங்க கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்ணணும். இதுதான் ஸ்டெப் நம்பர் 1. ஆஃப்டர் பேமெண்ட்க்கு அப்புறமா நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் ஸ்டெப். இந்த சாய்ஸ் ஃபில்லிங்ல நீங்க வந்து உங்களுடைய சாய்ஸஸ் என்ன கோர்ஸ் வேணும், என்ன காலேஜஸ் வேணும் அப்படிங்கறத நீங்க ஆட் பண்ணுவீங்க. அது ஆட் சாய்ஸ், மை சாய்ஸ், ப்ரிவியூ சாய்ஸ், லாக் சாய்ஸ்னு சொல்லிட்டு இந்த சாய்ஸ் ஃபில்லிங்ல 4 ஸ்டெப்ஸ் இருக்குது. இதுல ஃபர்ஸ்ட் வந்து ஆட் சாய்ஸ். ஆட் சாய்ஸ்ல உங்களுக்கு இதே மாதிரி டிஸ்ப்ளே ஆகும். டிஸ்ட்ரிக்ட் என்னென்ன டிஸ்ட்ரிக்ட் இருக்கு, என்னென்ன கேட்டகரி இருக்கு, என்ன கோர்சஸ் இருக்கு, என்ன காலேஜஸ் இருக்கு அப்படிங்கிற எல்லா டீடைல்ஸும் இங்க வந்து உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆயிட்டே இருக்கும். சோ உங்களுடைய ஆட் சாய்ஸஸ் என்ன ஆட் சாய்ஸஸ் இருக்கோ அது பேஸ் பண்ணி நீங்க வந்து எல்லாமே இங்க வந்து ஃபில் பண்ணி ஆட் பண்ணுவீங்க. ஆஃப்டர் ஆட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க வந்து நெக்ஸ்ட் மை சாய்ஸஸ் இந்த பேஜ் வந்து ஓபன் ஆகும். சோ இந்த சாய்ஸஸ்ல உங்களுக்கு இங்க பாத்தீங்கன்னா சாய்ஸ் நம்பர் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, இதுதான் ரொம்ப முக்கியமானது. இந்த சாய்ஸ் நம்பர் 1 2 3 4 5 எப்படி கொடுக்குறீங்களோ, எப்படி நீங்க வந்து காலேஜஸ் அண்ட் கோர்சஸ் வந்து ஃபில் பண்றீங்களோ அந்த பேசிஸ்ல தான் உங்களுக்கு கோர்ஸும் காலேஜும் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் மை சாய்ஸ் லிஸ்ட்ல எனக்கு என்னென்ன கோர்சஸ் பிடிக்கும், என்னென்ன காலேஜஸ் பிடிக்கும் அப்படிங்கிறது ஆட் பண்ணிருக்கேன். என்னுடைய ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி ஆஃப் கோர்ஸ் வந்து பிபிடி. சோ பிபிடி வந்து நம்மளுக்கு 3 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல இருக்கு. அந்த 3ஐயுமே நான் ஆட் பண்ணிட்டேன். செகண்ட் வந்து எனக்கு நர்சிங் பிடிக்கும். நர்சிங்க்கு வந்து 6 காலேஜஸ் இருக்கு. அந்த கவர்மெண்ட் காலேஜஸையும் ஆட் பண்ணிட்டேன். பி ஃபார்ம் தேர்ட் ஒன் வந்து பி ஃபார்ம். அதுல 2 மெடிக்கல் காலேஜ் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இருக்கு, அதை ஆட் பண்ணிட்டேன். அதுக்கடுத்து என்னுடைய சாய்ஸ் வந்து எம்எல்டி. எம்எல்டில மொத்தம் 10 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் இருக்கு. அந்த 10 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்மே நான் ஆட் பண்ணிட்டேன். சோ இந்த மாதிரி தான் நீங்க வந்து பிரியாரிட்டி பேஸ் பண்ணி நீங்க காலேஜஸ் அண்ட் கோர்சஸ் வந்து நீங்க அப்ளை பண்ணணும். இந்த மை சாய்ஸஸ்ல எத்தனை கோர்சஸ் எத்தனை காலேஜஸ்னாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மை சாய்ஸஸ் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அடுத்தது ப்ரிவியூ சாய்ஸஸ். இந்த ப்ரிவியூ சாய்ஸஸ் அப்படிங்கிறது என்னன்னா, நீங்க என்னெல்லாம் வந்து கரெக்டா உங்களுடைய சாய்ஸ் நம்பர் படி இங்க கொடுத்துருக்காங்க இல்லையா, இது படி நீங்க என்ன கோர்ஸ் என்ன காலேஜ் வந்து ஆட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். கீழே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் மை சாய்ஸ் அப்படின்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த நீங்க என்னென்ன சாய்ஸஸ் கொடுத்துருக்கீங்களோ அதை நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா டவுன்லோட் பண்ணி நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். இதுதான் உங்களுடைய மை சாய்ஸ் லிஸ்ட். ஸோ இதுதான் நீங்க செக் பண்ணிட்டு நீங்க அடுத்தது என்ன பண்ணணும்னா ஃபோர்த்தா லாக் சாய்ஸஸ்ல போய் நீங்க வந்து நீங்க என்னென்ன சாய்ஸஸ் வந்து சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அதை வந்து ஓடிபி போட்டு லாக் பண்ணணும். ஸோ இதுல வந்து முக்கியமா என்னன்னா இந்த சாய்ஸ் நம்பர் அப்படின்னு இருக்குது பாத்தீங்களா, அதுல 1 2 3 4 5 6 நீங்க வரிசைப்படுத்திருக்காங்களா, இது வந்து இதுக்கு பேர் வந்து பிரியாரிட்டி ஆஃப் ஆர்டர்னு சொல்லுவாங்க, வரிசைப்படுத்துதல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் வந்து சென்னை கவர்மெண்ட் பிஎஸ்சி நர்சிங் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் கொடுத்துருக்கீங்க. இதுல உங்களுக்கு சீட் அவைலபிலிட்டியா இருந்தா இந்த காலேஜ்ல இந்த கோர்ஸ் கிடைச்சிரும். சப்போஸ் இதுல சீட் அவைலபிலிட்டி இல்லைன்னா செகண்ட் சாய்ஸ் நம்பர்ல என்ன கோர்ஸ் கொடுத்துருக்கீங்களோ என்ன காலேஜ் கொடுத்துருக்கீங்களோ அதுதான் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ செகண்டும் நீங்க கொடுத்தது அலர்ட் ஆகலைன்னா தேர்டா என்ன கொடுத்துருக்கீங்களோ அந்த கோர்ஸ் தான் என்ன ஆகும்னா கிடைக்கும். ஸோ அதனாலதான் இந்த சாய்ஸ் நம்பரை கரெக்டா வரிசைப்படுத்துங்க அப்படின்னு சொல்றது. ரொம்ப லோ கட் ஆஃப்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கவர்மெண்ட் காலேஜ்ல எனக்கு ஏதாவது ஒரு பேராமெடிக்கல் கோர்சஸ் கிடைச்சா போதும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸா இருந்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும்னா, இப்போ சப்போஸ் உங்களுக்கு பிஎஸ்சி நர்சிங் பிடிக்கும் அப்படின்னா பிஎஸ்சி நர்சிங் கவர்மெண்ட் காலேஜ்ல 6 காலேஜ் இருக்குன்னா 6 காலேஜ். ரெண்டாவதா உங்களுக்கு பி ஃபார்ம் பிடிக்கும்னா பி ஃபார்ம்ல 2 காலேஜ் இருக்கு, 2 காலேஜ். இந்த மாதிரி எல்லா கோர்சஸையும் எல்லா கவர்மெண்ட் காலேஜஸையுமே நீங்க என்ன பண்ணலாம்னா ஆட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம இப்போ நர்சிங் பிஎஸ்சி நர்சிங் மட்டும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணக்கூடியவங்க 6 கவர்மெண்ட் காலேஜஸையும் நீங்க சூஸ் பண்ணிட்டு ரெண்டாவதா மீதி என்ன கோர்சஸ்லாம் கவர்மெண்ட் காலேஜ் பிடிக்குமோ அதையும் எடுத்துக்கிட்டு எஸ்எஃப் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜையுமே நீங்க என்ன பண்ணலாம்னா நீங்க உங்களுடைய சாய்ஸஸ் லிஸ்ட்ல ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து இந்த லாக் சாய்ஸஸ் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா லாக் சாய்ஸஸ். இந்த லாக் சாய்ஸஸ் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. உங்களுக்கு என்ன சாய்ஸஸோ அதை வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா லாக் பண்ணணும். இந்த இடத்துல ஒரு ஓடிபின்னு உங்களுடைய ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு வரும். அந்த ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு நீங்க இங்க டிக் பண்ணீங்கன்னா ரிஜிஸ்டர் உங்க மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி நம்பரை இங்க போட்டு நீங்க என்ன பண்ணிடணும்னா
எல்லாத்தையும் உங்களுடைய சாய்ஸஸ் எல்லாம் லாக் பண்ணிடணும். அப்பதான் நீங்க என்ன சாய்ஸஸ்லாம் ஃபில் பண்ணியிருக்கீங்க, என்ன காலேஜ் கோர்ஸ் செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது லாக் ஆகும். ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமானது. இந்த சாய்ஸ் ஃபில்லிங்ல நீங்க எப்படி கோர்சஸ் காலேஜை செலக்ட் பண்றீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஸோ இப்போ நம்மளுக்கு இன்னும் கவுன்சிலிங் வர்றதுக்கு குறைஞ்சபட்சம் நம்மளுக்கு ஓரளவுக்கு டைம் இருக்கு. இந்த நேரத்துல என்னென்ன காலேஜஸ் இருக்கு, என்னென்ன கோர்சஸ் இருக்கு, நம்ம என்ன மாதிரி பண்ணலாம். நீங்க வந்து ஒரு கோர்ஸ் ஒரு காலேஜ் அப்படின்னு ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 6 to 7 அல்லது 6 to 8 கோர்சஸையும், அந்த 6 to 8 கோர்சஸ்க்கு என்னென்ன கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்கு, என்னென்ன செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ்லாம் இருக்கு, அதை வந்து நீங்க தெளிவா முதல்ல ஒரு ரஃபா ஒரு ஹோம்ஒர்க் மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. ஹோப் உங்களுக்கு இந்த கண்டென்ட் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.